இப்போது இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோயில் பூஜைகளில் கலந்துக்கோங்க. 4 கால பூஜைகள் நடைபெறும். இது அந்தந்த நேரத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா, முடியும்னா செய்யுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கோயில்லையே முழு நேரமும் இருந்து நிறையா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறைய உரையாடல்கள், அதாவது நிறைய இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கும். அதை கேட்கலாம். இல்லை கலை நிகழ்ச்சிகள், நல்ல தரமான கலை நிகழ்ச்சிகள் நடந்தால் அங்கே போங்க. சும்மா குத்தாட்டம் போடுறேன்னு அதை போய் பார்த்துட்டு வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வக்கரங்களை தான் சுமந்து விட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல கலை நிகழ்ச்சிகள், நல்ல இசை கேட்க முடியுதா, பக்தி பாடல்கள், சொற்பொழிவுகள், நல்ல பாடல்கள் கேட்க முடியுதுன்னா போய் அதையும் கேட்டுக்கிட்டு வாங்க. நம்ம வெறுங்கையோடு போக வேண்டாம். எப்போவுமே போகும்போது நம்ம சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்திற்காக பால் கொண்டு போகலாம், தயிர் கொண்டு போகலாம், பழச்சாறுகள் கொண்டு போகலாம், வில்வ இலைகள் கொண்டு போகலாம். இதை கொண்டு போயிட்டு எப்படி இருந்தாலும் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா, அது கொண்டு நம்ம சாப்பிடணும். விரதம் இருக்கிறோமே, அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. கடவுளுக்கு படைக்கக்கூடிய அத்தனையுமே பிரசாதமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம், நாங்கள் பக்கத்தில் கோயில் கிடையாதுங்க, அதனால் போக முடியல, இல்லை வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போகிறது சிரமமாக இருக்குது, வீட்டில் பெரியவங்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்தால் போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடெல்லாம் செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு அடுத்த நாள் போயிட்டு வரலாம். இல்லை மொதல் நாளும் அந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி கூட நீங்கள் போயிட்டு வரலாம். உங்கள் வசதி தான்.